இந்த ஒரு பெயிண்டிங்க்கு இத்தனை டிமாண்டா? நம்ம நாட்டுடைய புகழ்பெற்ற ஓவியரான ரவிவர்மா வரைந்த இந்த ஓவியம் பல கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது பலரையுமே வியப்படைய வச்சிருக்கு. யசோதாவும் கிருஷ்ணரும் பசுமாட்டோட சேர்ந்திருக்கிற மாதிரியான இந்த ஓவியத்தை பிரபல தொழிலதிபரும் ஒரு தனியார் நிறுவனத்துடைய நிறுவனருமான சைரஸ் பூனவல்லாங்கிறவர் ஏலம் எடுத்திருக்காரு. சோ இந்த பெயிண்டிங் 80 கோடியில இருந்து 120 கோடி வரைக்குமே ஏலம் போகும்னு சொல்லி ஒரு பக்கம் கால்குலேட் பண்ணி வச்சிருந்தாலுமே யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல 167.2 கோடிக்கு ஏலம் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஓவியத்தை வாங்கின அந்த சைரஸ் பூனவல்லா என்ன சொல்லிருக்காரு, இத வாங்குறது ஒரு புண்ணியமாவும் பொறுப்பாவும் நினைக்கிறதா அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எம்.எஃப். உசைனுடைய அன்டைட்டில்டு கிராம் யாத்ராங்கிற ஒரு ஓவியத்தை டெல்லியை சேர்ந்த ஒருத்தர் 118 கோடிக்கு ஏலம் எடுத்திருந்தாரு. சோ இது வரைக்குமே இதுதான் மிகப்பெரிய தொகைக்கு போன ஒரு ஓவியமாவே இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் முறியடிக்கிற விதமா யசோதா கிருஷ்ணருடைய ஓவியம் அதிக விலைக்கு ஏலம் போய் முதல் இடத்துல சாதனை படைச்சிருக்கு.